அன்பார்ந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, சிறார்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி பட்டிமன்றம். பட்டிமன்றம் என்றால், பட்டி என்றால் மாடுகளையும் ஆடுகளையும் அடைத்து வைத்திருக்கும் பட்டியைத்தான் பட்டி என்பார்கள். அதேபோல் மன்றம் என்றால் மக்கள் கூடியிருப்பதுதான் மன்றம். பட்டியில் மக்களை அடைத்து வைத்து அதைத்தான் பேச வைத்தால் அது பட்டிமன்றம். இப்போது உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைய பொங்கல் நன்னாளில் இந்த பட்டிமன்றத்தை சிறப்புடன் நடத்தி தர உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். நீங்கள் ஆரப்பறித்து கத்தி எதுவும் கூப்பாடு போட்டு பட்டிமன்றத்தை கலைத்து விடாதீர்கள். சிரிக்க வேண்டுமென்றால் பற்கள் தெரியாமல் வாய்மூடி சிரிக்கவும். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக உட்காருங்கள். நீங்கள் எந்த உணர்ச்சி வசப்பட்டாலும் கோபம் பொங்கொண்டோ பேசுவதில் இந்த நபர்கள் எப்படி பேசுவார்கள் என்று எவருக்கும் தெரியாது. அவரவர் கருத்துக்களை சொல்லும் போது நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் அமைதியாக இருந்து வழிநடத்தி நிறைவு செய்ய வேண்டுகிறேன். நன்றி. தலைப்பு என்ன தலைப்புன்னா, மணி முக்கியமா மனசாட்சி முக்கியமா? யாருக்குன்னு கேட்காதீங்க, நமக்கு தான். மக்களாகிய நமக்கு இன்றைய காலகட்டங்கள்ல இந்த தைப்பொங்கல்ல இருந்து மணி முக்கியமா மனசாட்சி முக்கியமாங்கிறதான் தலைப்பு. தலைப்பு கொடுத்த தலைப்புக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி பேசுறாங்கிறத விட மணி முக்கியங்கிறதுக்கு இந்த அணியையும் மனசாட்சி முக்கியங்கிறதுக்கு இந்த அணியும் உக்காந்துருக்காங்க. பார்ப்போம் முடிவு என்ன நடக்குதுன்னு. முதலில் நடுவராகிய என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் நந்தவனம் நந்தகுமார். இயக்குனராக இருந்தேன் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். ஆம், நாம் இயக்குனர் தான். இவர்கள் எல்லோரையும் நான் அறிமுகப்படுத்திய விட அவரவர்கள் செயல்பாடுகளை அவரவர்களே சொன்னால் மிக நன்றாக இருக்கும். வணக்கம், என் பேர் தினேஷ்குமார், அரசியல் நெறியாளர். வணக்கம், நான் ராஜேஷ், செய்தி வாசிப்பாளர். நான் சுமதி விஜய், ஆசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர். என் பெயர் நிரோஷா, நான் ஒரு செய்தி வாசிப்பாளர். வணக்கம், நான் சுஜித், நாட்டுப்புற கலைஞர். நான் சிவசங்கரி, முன்னாள் ஆர்ஜே, பட்டிமன்ற பேச்சாளர். இப்போது பணம் தான் முக்கியம் என்ற அணியிலிருந்து நிரோஷா அவர்கள் முதல் வாதத்தை முன்னெடுப்பார். எனக்கு வாழ்வளித்துக் கொண்டிருக்கும் தமிழுக்கும், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டிற்கும், என்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்களுக்கும் மற்றும் நடுவரையாளர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காலகட்டத்துல ஒரு சூப்பரான ஒரு டைட்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது 2026 இருந்து வாழ்றதுக்கு மனசாட்சி வேணுமா பணம் வேணுமா அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. உண்மையிலே இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு தலைப்பு தான். ஏன்னா மனுஷங்க எதை நோக்கி போறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இப்போ வந்து 2 அணியா இருக்கு அப்படின்றது நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவா வந்து பட்டிமன்றம் அப்படின்னாலே 2 அணிகள் வந்து பேசுவாங்க, 2 தலைப்பு இருக்கும். அதுல நம்ம முக்கியமா இன்னைக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, மனசாட்சி முக்கியமா பணம் முக்கியமா அப்படின்னு சொல்லி. சோ பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆனா மனசாட்சியே இல்லாம இந்த காலகட்டத்துல வாழ்ந்துட்டு, இந்த காலகட்டத்துல வாழ்றதுக்கு பணம் முக்கியம் இல்ல மனசாட்சி தான் முக்கியம்னு பேசுறதுக்காக 3 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்திலயும் மனசாட்சியோட இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ அது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான், பாராட்டுக்குரிய விஷயம் தான். இந்த 3 பேருக்குமே மிகப்பெரிய பாராட்டுகள். பொதுவா சொல்லணும் அப்படின்னா, நான் சொல்லி தெரியணும் அப்படின்றது இல்ல, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேணும் சிநேகிதா அப்படின்னு சொல்லி இப்போ இல்ல 80லே சொல்லிட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு அன்பை வச்சு 1/2 கிலோ அரிசி கூட வாங்க முடியாதுங்க. பணம் மட்டும்தான் இன்றைய வாழ்க்கைக்கு முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு விஷயமா இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நாம எல்லாருமே எதையோ நோக்கி ஓடும், எதுன்றதே தெரியாது, எதையோ நோக்கி ஓடும். 15 கிலோ அரிசி ஃப்ரீயா கொடுக்குறான். சொல்லுங்க. இல்ல 5 கிலோ அரிசி வாங்க முடியாதுன்னு சொல்றீங்களே, 15 கிலோ அரிசி ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொன்னேன். 15 கிலோ அரிசி ஃப்ரீயா கொடுத்தாலும் நீங்க அதை சாப்பிடுறீங்களா? காசு கொடுத்து கடையில தான் வாங்கி சாப்பிடுறீங்க. அது பணக்காரங்க, ஏழையோட வழி யாருக்கு தெரியும்? ஏழைங்க கூட வந்து அந்த அரிசி சாப்பிட முடியலன்னு சொல்லி இந்திக்காரங்களுக்கு வித்துறாங்க.
நம்ம நாட்டுல இலவசமா மனசாட்சிப்படி அவங்க எது கொடுத்தாலும் அது நல்லா இல்லை அப்படின்றது மக்களுக்கே தெரியும். சோ யாருமே வந்து மனசாட்சி தான் எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லி எதையுமே பண்றது இல்ல. மனசாட்சிப்படி நடந்தா இந்நேரம் இந்த தமிழ்நாடு அப்துல் கலாம் ஐயா வந்து கனவு காண்ட மாதிரி இது வந்து மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பா போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மனசாட்சின்னு ஒண்ணு இல்லாம இருக்கிறதுனாலதான் இன்னும் தமிழ்நாட்டுல சுனாமி, வெள்ளம் இந்த மாதிரி நிறைய வந்து இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ பணம் அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்குமே காலையில எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவனோட மைண்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா பணம். இன்னைக்கு எப்படி பொழுது போகும் அப்படின்றத அவன் யோசிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நமக்கு எவ்வளவு தேவைன்றதுதான் அவன் யோசிப்பான். சோ அந்த தேவைக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னா அதை நம்ம எப்படி சம்பாதிக்கணும்ன்றதை நோக்கிதான் அவன் வந்து ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது மனசாட்சின்றது ஒண்ணு வச்சுக்கிட்டு இந்த காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுவீங்க? பணத்தை வச்சா மட்டும்தான் எல்லாமே நடக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு மனுஷங்களுக்கு வெளியில போனா கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது, இவன் வந்துட்டான்பா, அவனுக்கு ஒரு நல்ல மனசு படைச்சவன்பாங்க, அவனை வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு நடு வீட்டுல உட்கார வச்சு வாழை போட்டு விருந்து வைங்க அப்படின்னு சொன்னா யாரும் வைக்க மாட்டாங்க. நீங்க வந்து நல்லா போட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ரிச்சா போனாதான் அந்த வீட்லயே உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படின்றது நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில பார்த்துக்கிட்டுதான் இருக்கோம். செல்லாம போன மனசாட்சிக்காக பேசுறதுக்காக 3 பேர் வந்திருக்காங்க. சோ வந்து பணம் அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுடைய வீட்டுல கொடுக்கக்கூடிய மரியாதையை நியமிக்குது. அவனே வெளியில போறான் அப்படின்னா 4 பேர் அவனை பாக்குற விதமும் அந்த பணம் தான் நியமிக்குது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு பெரிய துணி கடையிலோ நகை கடையிலோ ஒரு ட்ரெஸ் வாங்க போறீங்க, ஜுவல் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு சாதாரண ஆள் மாதிரி போனீங்கன்னா 4 ட்ரெஸ்ஸுக்கு மேல உங்களுக்கு எடுத்து போட்டு காட்ட மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. இருந்தாலும் சரி, இப்ப இருக்கக்கூடிய ஒரு மனசாட்சி படினே வச்சுக்கோங்களேன், கூப்பிட்டு உட்கார வச்சு 4 ட்ரெஸ்ஸுக்கு மேல உங்களுக்கு எடுத்து போட மாட்டாங்க, 2 ஜுவல்லுக்கு மேல எடுத்து காட்ட மாட்டாங்க. நீங்க கேட்கறதுக்கு இல்ல வேற கடையை பாருங்கன்னு அமைச்சிருவாங்க. இதே நீங்க ஒரு போட்டு சூட்டு போட்டுட்டு ஒரு ரிச்சா ஒரு பெரிய பர்ஸ் வச்சுக்கிட்டு அதுல நிறைய கார்டு, அந்த கார்டுல பேலன்ஸ் இருக்கோ இல்லையா செகண்ட், நிறைய கார்டெல்லாம் அடிக்கிட்டு அங்க போய் சீனா உட்கார்ந்து நீங்க வந்து எனக்கு ட்ரெஸ் கொடுங்க ஜுவல்லு கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா கடையை கொண்டு வந்து முன்னாடி போடுவாங்க. தங்க நகை போடாம கவரிங் நகை போட்டுக்கிட்டு நிக்க சொல்றீங்க. எது போட்டாலும் நகை தானே சார். மனசாட்சிப்படி நான் வந்து நல்லவனா இருக்கணும்பா, நான் லுங்கி கட்டிட்டு ஒரு பனியன் போட்டு நான் ஒரு கடைக்கு போறேன் அப்படின்னா உங்க மனசாட்சி யாருமே பார்க்க மாட்டாங்க சார். அந்த இடத்துல மனசாட்சி செத்து போகும், பணம் தான் ஜெயிப்போம். பணம் அப்படின்றது பணம் அப்படின்றது வாழ்க்கையில் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா இன்ச்சு அதாவது எல்லாம் தேவையான எல்லாம் அப்படின்னா பணம் மட்டும்தான். சோ இது வந்துட்டு இன்னும் நம்ம அப்படின்னா இன்னைக்கு வந்து காலேஜுக்கு போனாலும் காசு தான், காலேஜுக்கு போனாலும் காசு தான், அப்ப உண்மையிலேயே காதலிச்சு கோயில்ல வச்சு கல்யாணம் பண்றவனுக்கு எல்லாம் காசு இல்லாம தானே கல்யாணம் பண்றான், வெறும் மஞ்ச கையில கல்யாணம் பண்றான், அவனோட வாழ்க்கையெல்லாம் யோசிக்கலையே. கோயில்ல கல்யாணம் பண்றதுக்கும் ஐயருக்கு காசு கொடுத்தாதான் பண்ணுவாங்க. 2026க்கு அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே வருது. மனசாட்சி அப்படின்றது ஒண்ணு இந்த காலகட்டத்துல அழிஞ்சுக்கிட்டு வருது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மனசாட்சிக்கு இங்கெல்லாம் வந்து துளி கூட இடமே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி 1/2 கிலோ அரிசி கூட நம்மளால வந்து ஒரு நல்ல மனசு வச்சு வாங்க முடியாது. ஏன்னா நம்மளோட பசங்களே நாளைக்கு நம்மள மதிக்கணும் அப்படின்னா சொத்து சேர்த்து வச்சிருந்தாதான் மதிப்பாங்க. என் அப்பா நல்ல மனசாட்சி இருக்கு, என் அம்மாக்கு நல்ல மனசாட்சி இருக்கு, அதனால நான் வந்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் கண்கலகாம பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி எந்த பிள்ளைங்களுமே நீங்க சொல்ல மாட்டாங்க. ஆமா, சொத்தை சேர்த்து வச்சு முன்னாடி எழுதி வச்சிருக்க கூடாது, நம்ம பேர்லயே வச்சிருக்கணும், இல்லாட்டா ஓல்டு ஹோம்ல சேர்த்துருவாங்க. உண்மைதான். நீங்க பணம் இருக்கணும், உண்மைதான். நான் உங்களுக்கு சப்போர்ட்டா தான். நீங்க சொன்னதுலயே வந்து இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது, அது தமிழ்நாட்டுல எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்பா பேர்ல வந்து இன்சூரன்ஸ் போட்டு வச்சதுனால 2 ரூபாய் கொண்டுட்டு மனசாட்சின்றது எங்க போச்சு சார்? பணம் தான் முக்கியம். அததான் வந்துட்டு ரொம்ப அழகா இப்ப இருக்கிற ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நோ மணி நோ மணி நோ ஹனி, நோ ஹனிமூன் ஆல்சோ. பணம் மட்டும்தான் எல்லாமே. பணம் இருந்தா ஹனிமூன் போலாம், பணம் இல்லையா இங்கே இருக்கு. ஏன்னா மனசாட்சிப்படி என் புருஷன் மனசாட்சியோட இருக்கிறாரு, நான் அவரோட வந்து ஹனிமூனே போகாம சந்தோஷமா இருக்கிறேன்னு இந்த காலத்துல இருக்கிற பொண்ணுங்க சார் சொல்லுவாங்க. எல்லா பொண்ணுங்களும் இல்லையே. கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து வாஸ்தவம் தான். ஏன்னா இப்பெல்லாம் பெண்களாக இருக்கிறது கிடையாது. ஒரு காலகட்டத்துல சொன்னாங்க மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா அப்படின்னு சொல்லி பெண்கள் நம் நாட்டின் கண்கள்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பெண்கள்லாம்
ஆடை அரைகுறைகளா போட்டுக்கிட்டு திரியுறாங்க. அது எதுக்கு அப்படின்னா ஃபேஷன். அந்த கவர்ச்சி காட்டுனா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பெண்களுக்கான அந்த மரியாதையும் அந்த ஆடை கலாச்சாரத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவா இருக்கு? ஆமா, நீங்க சொல்றது யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதுல வர்ற ரீல்ஸ் பத்தி தானே சொல்றீங்க. ரீல்ஸ் இல்ல சார், ரியல் லைஃப்லயே அப்படிதான் ஓ, நடக்குது. ரியல் லைஃப்லயே அப்படிதான் நடக்கிறாங்களா? ஆமா சார், நடிகை தமன்னா செலிப்ரேஷனுக்கு 6 நிமிஷம் ஆடுறதுக்கு 6 கோடி சம்பளம் வாங்கியிருக்காங்க. அவங்க முழுசா ட்ரெஸ் போட்டுட்டு ஆடுறதுக்கு 6 கோடி சம்பளம், கவர்ச்சி காட்டுனா 6 கோடி சம்பளம். அந்த மாதிரி பணம் அப்படிங்கிறது பெண்களுடைய நடைமுறையே வந்து மாத்துது. இன்னைக்கு சாதாரண வீட்டு பெண்கள் கூட சினிமாவுக்கு சாதிக்கணும் அப்படின்னு போறாங்க. திறமையோட போறவங்க பல பேரா இருந்தாலும் பணத்துக்காக போறவங்க லட்சக்கணக்கான பேர் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா மனசாட்சிப்படி இன்னும் ஒரு 1000 மக்கள் வேணா இருக்கலாமே தவிர மனசாட்சியே இல்லாம பணத்தை நோக்கி மட்டுமே தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால குடும்பம், உறவு, சொந்தம் இதுக்கெல்லாம் வந்து இடமே கிடையாது. எந்த ஒரு பேச்சுக்குமே இடம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னாலே அந்த ஃப்ரெண்டு கிட்ட பணம் இருக்கா, மச்சான் நாளைக்கு இங்க பாக்கலாமா அங்க பாக்கலாமான்னு பேசுவாங்க. இதே அவங்க கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா இவங்க சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணலாம், போனா ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டான்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்டுக்கு டீ வாங்கி கொடுத்துருக்கீங்க தெரியுது. நீ வாங்கி தரியா, நான் வரேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க சார்? அது உண்மைதான். 4 பேரு டீ சாப்பிட போறப்ப காசை பாக்கெட்ல இருந்து கையதான் விடுவாரு, காசு எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. கண்டிப்பா சார், இன்னைக்கு வந்து இந்த மாதிரி எல்லா விஷயமும் கலாச்சாரங்கள் எல்லாமே அழியறதுக்கு காரணம் பணம் தான். மனுஷங்களுடைய மனசாட்சி அழியறதுக்கு காரணமும் பணம் தான் அப்படின்னு சொல்லி கூறி சோ இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. இப்ப பாருங்க, பணம் தான் முக்கியம்னு பேசினாங்க நிரோஷா அவர்கள். எப்படி பேசுனாங்க பாத்தீங்களா? அரங்க முடிகிறப்ப எப்படி கைத்தட்டினாங்க. ஏன் என்ன 5 கிலோ அரிசி வாங்கினா கூட காசு வேணும்னு இருக்காங்க, காசு இருந்தாதான் சாப்பிட முடியும்னு இருக்காங்க. நம்ம என்ன மனுஷன், எதையும் வாங்கி தான் சாப்பிடணும். ஆடா மாடா நம்ம போய் புல்ல மேய்ஞ்சிட்டு போறதுக்கு. அவங்க சொன்ன நியாயம் கரெக்டா இருக்கு. பணம் இருந்தா பணமும் வாய் திறக்கும்பாங்க. இப்ப இந்த சைடு இருக்கிறவங்க பணமா இருந்தாலும் மனமா இருந்து வாய் திறந்து புத்துயிர் கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். யார் அந்த புத்துயிர் கொடுக்க போறது? வாங்க வாங்க வாங்க, புத்துயிரை கொடுங்க. உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, அன்பே அமுதே, இனியவாள் தென்றலே தென்றலின்னு இப்படியெல்லாம் இல்லாம பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு என் எதிரி அணியில் இருக்கக்கூடிய எதிர் அணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் முதல் வணக்கத்தையும், என்னை சான்று எனக்கு முட்டு கொடுத்து நிற்கும் என் அணியினருக்கும் மேலும் நடுவர் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்கலான்னு இருக்கேன். ஐயா, இப்போ நமக்கு கொடுத்துருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கு மேலே நம்ம நிம்மதியாக வாழணும், சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா தேவை பணமா இல்லை மனசாட்சியா அப்படின்றது தான். மனசாட்சி அப்படின்னு சொல்லுதான் ஆகணும். பணம்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வேணா மனசாட்சி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு மனசாட்சி இல்லாமல் கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எதிரணியில் வந்து பேசிட்டு போனாங்க, இது காலேஜில் முதல்ல மேரேஜ் வரைக்கும் மனசாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மேரேஜ் வரைக்கும் மனசாட்சி வேணும் எல்லாம் சொல்லிட்டீங்க, ஓகே. மேரேஜுக்கு அப்புறம் குழந்தைன்னு ஒன்று வரும். அந்த குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு காசு வருமா? பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் காசு அப்படின்றீங்க இல்லையா, பணம் பணம் பணம்ன்றீங்க இல்லையா. இப்போ பிறந்து வளர்ந்த அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உங்கள் தாய் காசு கேட்டிருப்பாங்களா? கொஞ்சம் சொல்லி தான் பாருங்களேன். அந்த தாய் காசு கேட்டிருப்பாங்களா? சரி, அது போகட்டும், விட்டுருங்க. மேரேஜுக்கு அந்த குழந்தைய வளர்த்து எடுக்கிறது, அந்த தாய்ப்பாலுக்கு, இதுக்கெல்லாம் யாரும் காசு கேட்கறது இல்லை. அதை பற்றி இவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இவங்க அப்படி பழகிறது கிடையாது ஐயா. அதனால அப்படி இருந்திருக்கலாம். சரி, அடுத்துன்னு சொன்னாங்க, இந்த அறகுறை ஆடையெல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க, நாகரிகமே வந்து கெட்டு போச்சு இந்த பணத்தினால தான் அப்படின்ட்டு. நான் கேட்குறேன், இவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால் மனசாட்சிப்படி நடந்துக்கணும் அப்படின்னு வந்தவங்க எல்லாருமே, அங்கே வந்தவங்க எல்லாருமே மனசாட்சிப்படி இல்லாமல் இருந்திருப்பாங்களா? மனசாட்சிப்படி இருந்ததுனால தான் அவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு என்ன அறகுறை ஆடியில் வந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்பா அப்படின்னு தெளிவாக இருந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ இது புரியாமல் இவங்க பாட்டுன்னு எதனா ஒன்று பேசி போடுறது.
மேல நம்ம சொல்லணும் அப்படின்னா இப்போ புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாருங்க ஐயா. நான் சொல்றேன், புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு. பணம் தான் முக்கியம்னு வச்சுக்கோங்களேன். 200 கோடி சம்பளம், 200 கோடி சம்பளத்தை விட்டு வருவாரா? அதே கட்சியில ஒரு கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல மக்கள் எல்லாம் இறக்கும் போது அங்க ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்த ஒரு பையனுக்கு எப்படி ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்த ஒரு பையனை போட்டு அடிக்கிறாங்க. நீ இது அந்த கட்சியோட சதி இந்த கட்சியோட சதின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதை மீறியும் நான் காப்பாத்துவேன், சட்டையை கிட்டையெல்லாம் உருவி விட்டதுக்கு அப்புறமும் அதை மீறியும் காப்பாத்துவேன்னு நின்னானே, அந்த பையனுடைய மனசாட்சிக்கு முன்னாடி உங்க எல்லாராலையும் நிக்க முடியுமா? நான் தெரியாம கேட்கிறேன். அந்த பையனோட மனசாட்சி எங்க போச்சு? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும், சிந்திக்கிறதே கிடையாது. இன்னொரு பக்கம் இவங்கெல்லாம் இன்னைக்கு உட்காந்து பேசுறாங்க, நம்ம எல்லாரும் இந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பெரியாரும் அம்பேத்கரும். அவங்க படிச்ச படிப்புக்கும் அவங்க இருந்த வசதிக்கும் அவங்களுக்கு மட்டும் பணம் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி மட்டும் அவங்க போயிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஒருத்தரும் இங்க நிக்கவே முடியாது. அதுக்கு காரணம் அவங்களுடைய மனசாட்சி. அந்த மனசாட்சி இல்லைன்னா இங்க பேசுற பணம் வந்திருக்கிற நீங்களும் கிடையாது, மனசாட்சிக்கு வந்திருக்கிற நாங்களும் கிடையாது, ஐயா நடுவர் அவர்களும் கிடையாது. எல்லாரும் ஒடுக்கப்பட்டுதான் இருந்திருப்போம் அப்படின்றது யார் சொன்னதே? எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு எல்லாமே தெரிஞ்சது. உடனே அந்த காலம் இந்த காலம் அப்படின்னு வந்துருவீங்க. ஏன் இந்த காலத்துல யாரும் மனுஷங்களே வாழலையா? ஐயா, ரோட்டோர மக்கள்ல வாழ்றவங்க எல்லாம் பார்க்கணும். அவங்க கிட்ட காசு இருக்கா, பணம் இருக்கா? உடனே ரோட்டோரத்துல தானே வாழ்றாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாரும் போய் வாழ்ந்துருவோமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி எல்லாருக்கும் வந்துடும். டக்குன்னு நம்ம அதெல்லாம் சொல்லலாம் திருப்பி வந்துடும். அப்படி ரோட்டோரத்துல தான் வாழ்றோம், நமக்கு அவ்வளவு கஷ்டம் இருக்கு, நம்ம கையில பணம் இல்லை அப்படின்னாலும் நம்ம இப்படியாச்சும் வாழ்ந்துட முடியும். என் கூட இருக்கவங்களுக்காக வாழணும், என் மகளுக்காக வாழணும், என் துணைவியாருக்காக வாழணும் அப்படின்ற அந்த மனசாட்சி இருக்குல்ல, அந்த மனசாட்சி தானே இன்னும் அவங்களை உசுரோட வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த உசுரை புடிச்சு வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? மனசாட்சி இல்ல, பணம் இல்லைன்னு சொல்லி அவங்க எல்லாம் செத்துட்டாங்களா? தான் உயிரை மாத்திக்கினாங்களா? எங்க ஐயா போகுது இந்த நாடு? கேட்டா இப்போதான் வாழ்றாங்க, நாங்களும் அதே மாதிரி போயிடலாமான்னு. எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு வாழணும். அந்த காலத்துல குகையில வாழ்ந்தா இந்த காலத்துல எல்லாரும் சேர்த்து ஒரு கூட்டுக்குள்ள வாழ்ந்துனுக்கிறோம். குகை மாதிரிதான் அடைஞ்சு கிடக்குறோம். நமக்கு முன்னாடி போனு மட்டும் வச்சுக்கிட்டு நமக்கு அடக்குறோம். ஆனா என்ன வந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தர், நான் மனசாட்சி படி சொல்லணும்னா நான் தான் மிகப்பெரிய எக்ஸாம்பிள். என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சுங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. நான் ஃப்ரெண்டுனாலே டீ குடிக்க தான் வருவான், டீ குடிக்க காசு இல்லைன்னா போடா அப்படின்ட்டு போயிடுவான் அப்படின்லாம் சொல்றாங்க. ஃப்ரெண்டு அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எனக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு உடனே நின்னா. அவன் மனசாட்சி எங்க போச்சு? அப்ப அந்த மனசாட்சிலாம் எங்க? அவன் டியூ கட்ட வச்சிருந்தான். டீ குடிக்க தான் ஆக்சுவலி நாங்க போயிருந்தோம், வர வழியில எனக்கு ஆச்சு. அவன் டியூ கட்ட வச்சிருந்த காசு எடுத்துன்னு எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு சொல்லி செலவு பண்ணான்ல, அப்ப இருந்தது இல்ல மனசாட்சி. உங்க யாருக்குன்னா அப்படி இருந்துமா? அந்த மாதிரி நண்பர்களை நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க. என்ன நம்ம சொல்றது? இப்போ இந்த நண்பர்களை சம்பாதிப்பதுதான் மனசாட்சி. அந்த இடத்துல என்னதான் அவனுக்கு காசே இல்ல, அவன் வறுமையிலே இருந்தாலும், அவன் டியூ கட்ட முடியல, அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டாலும் நண்பன் அங்க அடிபட்டு கிடக்குறான், அவனுக்கு காசு கொடுத்தாகணும், அந்த இடத்துல அது ஒரு தேவை இருக்கு அப்படின்னு நின்னதில் தானே அவன் மனசாட்சி. அப்ப இதுக்கு மேல வாழ்றதுக்கு நமக்கு தேவை மனசாட்சியா இல்ல பணமா? பணம் தான் முக்கியம்னா அவன் எடுத்து ஜோபில சொல்லி அவன் பாட்டுன்னு போயிருக்கலாம், அவன் டியூ கட்டிட்டு போயிருக்கலாம், அவன் கடன் அடைச்சிட்டு போயிருக்கலாம். ஆனா அங்க ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு அடிபட்டு இருக்கு, அவனுக்கு அவசர தேவை இருக்கு, அப்படி அவசர தேவைக்காக நின்னது இருக்குல்ல, அங்க என்னை தூக்க வந்த 10 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 10 பேருக்கு இந்த மனசாட்சி எங்க போச்சு? அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நாளைக்கு தூக்குறவங்க, எப்பா உங்ககிட்ட காசு இருக்கா? காசு இருந்தாதான் உன்னைய தூக்குவேன் அப்படின்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? நீங்க சொல்லுங்க ஐயா நடுவர் அவர்களே. அப்படி சொன்னா அது சொல்லலாம் நீங்க, இதுக்கு மேல பணம் தான் முக்கியம்னு. அன்னைக்கு என்னைய தூக்கணும் ரொம்ப நாள்லாம் இல்ல, 2025 தான், அதோ 26 நான் உசுரோட இருக்க காரணம் அந்த 10 பேரு. எனக்காக ஒரு ஆட்டோக்காரன் அங்க நின்று சண்டை போடுறாரு. ஏண்டா நீ வந்தது தாண்டா தப்பு, அவன் சின்ன பையன், வந்திருந்தா நீ ஒழுங்கா வந்திருந்தா இந்த விபத்து நடந்திருக்காது இல்ல அப்படின்னு நிக்கிறார் இல்லையா? அந்த ஆட்டோக்காரனோட மனசாட்சி எங்க இருக்கு? இப்ப இந்த மனசாட்சி எல்லாம் இருக்கிறதுனாலதான் நம்ம இன்னமும் உசுரோட இருந்துகிட்டு இருக்கோம். பல நாடுகள்ல பல நல்ல நேரங்கள்ல தேவையான நேரங்கள்ல மழை பெய்யுதுன்னு சொல்லிக்கலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம ஒண்ணு எடுத்துப்போம். இந்த பிக் பாஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு, 2 பேரை ரெட் கார்டு கொடுத்தாங்க. எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க உங்க யாருக்காச்சும் தெரியுமா? எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க? அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டதுக்கா? அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கோர சம்பவம் நடக்கலையா? பார்வதி கண்ணுல ரெட் கார்டு வாங்கிட்டு போனாங்கல்ல, அந்த பொண்ணோட கண்ணுலயே அடிச்சாங்களே. இப்ப இதுக்கெல்லாம் ஏன் ரெட் கார்டு கொடுக்கல? ஏன்னா அடிச்சு தள்ளி விட்டுட்டு
எப்படி அடிச்சு தள்ளி விட்டுட்டு இவங்க கொண்டாடுறாங்க, அவ நடிக்கிறா இப்படின்னு மனசாட்சி இல்லாம பேசுனது அதுக்கு காரணம். அப்ப மனசாட்சி இல்லாம நீங்க பேசுறீங்க, மனசாட்சி இல்லாம நீங்க இருக்கிறீங்க, உங்க செயல் மனசாட்சி இல்லாம இருக்கு அப்படின்னா ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. இந்த வாழ்க்கையும் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து சீக்கிரம் வெளியே அனுப்பிச்சிரும். பணம் என்பது நமக்கு தேவை, இந்த மனசாட்சிப்படி எல்லாருக்கும் உதவுறதுக்கு நமக்கு தேவை. ஆனா பணம் தான் வாழ்க்கை, பணம் தான் இதுக்கு மேல நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா புட்டுக்குன்னு போயிடும். உங்களுக்கும் ரெட் கார்டு. ஐயா இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்ற சிறைன்னு ஒரு படம் பார்த்துட்டு வந்தேங்கய்யா. அப்படியான ஒரு படம் சிறை. இப்போ புதுசா சமீபத்துல வந்ததுதான். அதுல 2 பேரோட காதல ரொம்ப அருமையா காட்டியிருப்பாங்க. எப்படின்னா ஒரு போலீஸ்காரன் இட்டுன்னு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வரது, இதுதான் அந்த எஸ்கார்டோட போலீஸ் எஸ்கார்டோடைய வேலை. போய் கோர்ட்ல காட்டணும், டேட் கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு வந்துடணும். இந்த வக்கீல்லாம் இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு. இப்போ வக்கீல் இல்லாதவங்களுக்கு போய் காட்டி அடுத்த வாய்தாக்கு டேட் வாங்கிட்டு வந்துடுறது தான் அவங்க வேலை. வக்கீல் வச்சுக்க முடியல, அவங்ககிட்ட பணங்காசு இல்லை. ஆனா அந்த போலீஸ்காருக்கு மனசாட்சி இருக்கிறதுனால தான் என்ன பண்ணாரு, இட்டுன்னு போயிட்டு ஜட்ஜு கிட்ட பேச விட்டாரு. அப்படி பேச விட்டதுதான் அவனுக்கு, உனக்கு வாய்தா முன்னாடியே நாங்க தண்டனை கொடுத்திருந்தா கூட இந்த 5 வருஷத்துல உனக்கான கேஸ் முடிஞ்சிருக்கும், நீ தண்டனை அனுபவிச்சுட்டே வெளியே வந்திருப்ப. அப்ப அந்த போலீஸ்காரோட மனசாட்சி இருக்குல்ல, அது நடந்த சம்பவத்தை எடுத்த ஒரு கதை, அதை மேக் பண்ணி எடுத்த கதை. இப்படியான நல்ல உள்ளங்கள் இருக்கிறதுனாலதான் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. அதே படத்துல காதல் சம்பவம். ஒரு பொண்ணு குறுக்க, அந்த பொண்ணு அவனை காதலிக்கிற, அந்த கைதியோட காதலிக்கிற பொண்ணு வந்து அவனை பாக்குறதுக்காக ஓடி வருது. ஒரு பஸ் லாரி குறுக்க வந்துருது. அது போய் இறந்துச்சா இல்லையே ஒண்ணும் தெரியல. அவன் போய் 1 வாரம் ஜெயில கிடக்குறான். அடுத்த வாய்தா வரைக்கும் அவன் ஜெயில இருக்கான். அவன் மனசாட்சி படியோ இல்ல, அவன் ஐயோ அவதே போயிட்டாலே அப்படின்னு ஏதோ ஒரு மேல நம்பிக்கை வைக்காம, தான் மனசாட்சி மேல நம்பிக்கை வச்சது இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு நம்பிக்கை பணம் தான் அப்படின்னு ஏதோ இருந்துடாம அவ வந்தது காதல் தானே, உசுர விட தயாரா இருந்தது காதல் தானே. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால, இந்த மனசாட்சியோட இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உசுரோட இருந்துகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே, இல்லைன்னா டீக்கேன்னு சொல்லி உங்களுக்கு பாய் பாய் காட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆகவே நீங்கள் நடுவர் அவர்களே, பணம் அல்ல மனசாட்சி தான் இதற்கு மேல் நம் வாழ்வதற்கு முக்கியம் என்று தீர்ப்பளிப்பீர்கள் என்று நம்பி உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தம்பி சுஜித் அவர்கள் பாத்தீங்கல்ல, மனசு தான் முக்கியம். மனசு எவ்வளவு பெருசுன்னு பொழந்து கட்டிட்டாப்ல. ஆமா, பொழந்து கட்டிட்டாப்ல. இவங்க முன்னாலெல்லாம் ஒண்ணு வேகாது. ஆமா, பணத்தை வச்சு என்னையா இந்த காலத்துல பண்ண முடியும்? பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? பணம் பேப்பர். ஆமா, மனசு வச்சு எது வேணுமான்னு பண்ணலாம், பணத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது. அப்படிங்கிறத ரொம்ப பிரமாதமா ஐயோ ஐயோ தூக்கி வச்சு கொண்டாடிட்டீங்க. ஒருத்தன் ஆம்புலன்ஸ்ல வந்தவன் அடி வாங்கினான் மனசு இருந்ததுனால. பாத்துக்குங்க. வாங்க வாங்க வாங்க, அடுத்தது இங்க இந்த அணியில யாரு? வாங்க வாங்க, போங்க போங்க. என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தைக்கும் என் தாய் தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வளவளன் பேச விரும்பலையா, டைரக்டா டாபிக்குள்ள போயிடுறேன். நமக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்ன? இன்றைய தலைமுறைக்கு, அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கைக்கு பணம் தேவையா மனசாட்சி தேவையா அப்படிங்கிறது தான் டாபிக். ஆனால் எதிரணியினர் என்ன மனசாட்சியோட இதை பேச உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல. எப்படி ஒரு மனுஷனால பணம் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நடத்த முடியும்? சகோதரர் சுஜித் நல்லாவே பேசினாரு. அதாவது நிறைய விஷயங்கள்ல பணத்தையும் கொண்டு வந்தாரு, பட் பணத்தை செலவழிக்கிறதுக்கு கூட மனசாட்சி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதில் முக்கியமாக ஒன்று சொல்லியிருந்தாரு, அவர் ஆக்சிடென்ட் ஆனப்போ அவரோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணதா சொல்லியிருந்தாரு. நட்பை பற்றி நல்லா பேசியிருந்தாரு, அற்புதமாக இருந்துச்சு. அதாவது அந்த நேரத்தில் அவளோட நண்பர் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் பில் பே பண்ணாமல் போயிருந்தாருன்னா இந்த இடத்துல பேசியிருப்பாராம். அந்த இடத்துல தேவைப்பட்டது என்ன? மனசாட்சி தேவைப்பட்டுச்சா, பணம் தேவைப்பட்டுச்சா? அந்த இடத்துல பணம் கொடுக்கலட்டா டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்களா? ஸோ அந்த பணம் கொடுத்ததுனால மட்டும்தான் இன்னைக்கு சுஜித் அந்த நண்பரை பற்றி பெருமையாக பேசுகிறாரு. ஸோ நண்பனை பற்றி பெருமையாக பேசணும்னா கூட அந்த நண்பன் கிட்ட பணம் இருக்கணும், அந்த பணம் கூட நமக்கு உதவியாக இருக்கணும். அதனால இந்த காலகட்டத்தில் பணம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் நான் நல்லா சொல்லியிருந்தாரு நடுவர் அவர்களே, குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு தாய் பணம் கேட்பாங்களான்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. என்ன அப்படின்னா, குழந்தை பெற்றுருவோம், ஓகே. இப்போ குழந்தை கருவுருவானதுல இருந்து
3வது மாதம் 6வது மாதம் 9வது மாதம் டெலிவரி வரைக்கும் அந்த எக்ஸ்ரே இசிஜி டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இருக்கு. அவ்வளோத்துக்கும் நம்ம பணம் கொடுத்தா மட்டும்தான் ஒரு குழந்தைய வந்து பெத்தெடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் தாய் வளர்க்க வேண்டிய கடமைக்கு வளர்ப்பாங்க. சும்மா வளர்ந்துருமா குழந்தை? அந்த குழந்தை கேட்கும், ஏமா எனக்கு அது வாங்கி கொடு, அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு அப்படின்னு கேட்கும். அப்போ இல்லம்மா நம்மகிட்டலாம் பணம் தேவையில்லை, மனசாட்சி இருக்குல்ல போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் அந்த பிள்ளை இருக்குமா? சரியா, அதை விடுவோம். அப்புறம் அந்த குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கூட்டு போறீங்க. ஸ்கூல்ல கூட்டு போகும்போது நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே கூட்டிட்டு போங்க, ஒரு பைசா இல்லாம உள்ள சேர்த்துருவாங்களா? இப்போ சொல்லிக்கிறோம் நம்ம வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் கிடையாது அதுன்னு சொல்லிக்கிறோம். பட் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு ஃபீஸ் வாங்குவாங்கல்ல, அது இல்லாம முடிஞ்சிருமா? அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைக்கு நோட்டு வாங்கி கொடுக்கணும், புக்கு வாங்கி கொடுக்கணும், அந்த நோட்ஸ் இந்த நோட்ஸ் அது வந்து ப்ராஜெக்ட் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னவோ வந்துட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் பணம் இல்லாமல் முடியுமா? நம்ம ஸ்கூல்ல போய் சொல்ல முடியுமாங்க, எங்களுக்கெல்லாம் பணம் தேவையில்லைங்க, மனசாட்சியோட வாழ்றோங்க, அதனால எங்க குழந்தைக்கு வந்து மனசாட்சி போதும், நீங்க வந்து எங்க குழந்தைக்கு சொல்லி கொடுத்தா மட்டும் போதும், என் குழந்தை எழுதாது படிக்காதுன்னு சொல்லிட்டு வர முடியுமா? நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, நீங்க டைரக்டா என்கிட்ட வரீங்க, ராஜேஷ் எனக்கு பசிக்குதுப்பா ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுன்னு சொல்றீங்க. அந்த டைம் வந்து என்கிட்ட காசே இல்லை, நான் சொல்றேன் ஐயா என்கிட்ட மனசாட்சி இருக்கு, உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு, பட் பணம் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? சரி நீங்க ஏத்துப்பீங்க, உங்க வயிறு ஏத்துக்குமா? இங்க சாப்பாடு வாங்கணும்னா கூட நமக்கு வந்து காசு தேவைதான். சொல்ல போனா இந்த மனசாட்சியை வச்சு ஒரு ஈர வெங்காயம் கூட வாங்க முடியாதுங்க. இப்போ நல்லா பேசினாரு சுஜித் வந்து ஆகா ஓகோ அப்படின்னு போய் மனசாட்சியை பத்தி பேசினாரு. அவங்க வர்றதுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? பைக் வேணும், இல்லாட்டா டாக்ஸி வேணும், இல்லாட்டா கார்ல பஸ்ல எதிராவது வந்திருப்பாரு. சும்மா கொண்டாந்து விட்டுருவானா? பஸ்ல ஏறின உடனே டிக்கெட் எடுத்தா தானே கொண்டாந்து விடுவான். ஸோ இங்க எல்லாத்துக்குமே பணம் மட்டும்தான் தேவைப்படுது. இப்போ நான் டைரக்டா நான் வந்து பல்லாவரம் பஸ் ஸ்டாப் போறேன், இல்லாட்டா ரயில்வே ஸ்டேஷன் போறேன்னு வச்சுப்போம். அப்போ வந்துட்டு எங்கிட்ட காசுலாம் இல்லை, டிக்கெட் கொடுங்க, மனசாட்சி இருக்கு, நல்ல மனசு இருக்குன்னு சொன்னா டிக்கெட் தருவானா? மேலையும் கீழையும் பார்ப்பான், ஒருவேளை கீழ்ப்பாக்கத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்குமோ அப்படின்னு என்னையும் கேட்பான். ஸோ அந்த மாதிரி தாங்க இப்போ பணம் இல்லாட்டா யாருமே மதிக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்ம வந்து சொந்தத்தை உறவுகள் எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது நம்ம மொய் செய்யாமல் வந்தால் நம்மளை மதிப்பாங்களா? அடுத்த நாள் நம்மளை வந்து கூப்பிடுவாங்களா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு? நாம் எவ்வளோ மொய் செய்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளோட மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்படி இருக்கும்போது வந்து மனசாட்சியோட போயிட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு மட்டும்தான் வருவேன்னு சொன்னால் நம்மளை என்ன சொல்லுவாங்க? வந்துட்டான், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்துட்டான், ஓசி சோத்துக்கு வந்துட்டான்னு மட்டும்தான் பேசுவாங்க. மற்றபடி நம்மளை வந்து பணம் மட்டும்தான் நம்மளை வந்து மதிக்கவும் செய்யும், மரியாதையை வந்து வாங்கியும் கொடுக்கும். அதே மாதிரி எங்க தரப்புல பேசின சகோதரி நிரோஷா வந்துட்டு ஃபுல்லாவே சொல்லிட்டாங்க. ஆரம்பத்துல இருந்து டாப் டு பாட்டம் பணம் தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதுக்கு வந்து சுஜித் ஒரு எதிர்த்தரப்புல சொன்னாரு, காதலுக்காக உயிரை கூட விடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த காலகட்டத்துல காதலுக்கு மட்டும் பணம் தேவையில்லை, இங்க கள்ள காதலுக்குமே பணம் தேவை. என்ன அப்படின்னா நிரோஷா சொல்லியிருந்தாங்க, பணத்துக்காக தாய் தந்தையே கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா தெலுங்கானால ஒரு சம்பவம் நடந்திருக்கு. கள்ள காதலுக்காக, அதாவது கணவனுக்கு வந்துட்டு 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து மனைவிக்கு இன்னொருத்தர் கூட வந்து அஃபேர் ஏற்பட்டுடுச்சு. இதனால கணவனை கொன்னா அந்த 2 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கள்ள காதலன் கூட சேர்ந்து அந்த கணவனை கொலை செஞ்சு அந்த பணத்துக்கு வந்து வழிவகுத்திருக்காங்க. இப்படி இந்த காலகட்டத்துல காதலுக்கு மட்டும் இல்ல, இங்க தாய் தந்தை உறவுக்கு மட்டும் இல்ல, இங்க குழந்தைக்கு மட்டும் இல்ல, கள்ள காதலுக்குமே பணம் இருந்தா மட்டும்தான் இங்க மதிப்பும் மரியாதையும் இருக்குது. காதலுக்கே தேவைப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, காதலிக்கு பூ வாங்கி கொடுக்கறேன்னா அவ வர மாட்டேங்கிறான்னு எவ்வளவு பேரு தெரியுமா? ஐயோ, நீங்க கள்ள காதலுக்கு இல்ல, காதலுக்கே பணம் தேவைப்படுதுங்கிறாங்க. போகட்டும் நல்லா போகட்டும். இப்போ நம்ம சொன்னாரு அந்த அரைகுடை ஆடை எல்லாத்தையும் பத்தி பேசினாரு. இங்க எந்த காலத்துலங்க இருக்கிறோம்? இப்போ குகையில வந்து வாழ்றதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, ரோட்டோடமா இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் மனசாட்சியோட வாழ்றாங்க, சொந்த பந்தம் போதும், கணவன் போதும், மனைவி போதும் அப்படின்றாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க? உங்களோட ஏக்கம் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நிம்மதியா சாப்பிடணுங்க, நிம்மதியா தூங்கணும், இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், நாங்க ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பா வாங்கணும் அப்படின்றதான் சொல்லுவாங்க. அதுக்கு தேவை என்னது? பணம் மட்டும்தான். பணம் இருந்துச்சுன்னா அவங்க எதுக்காக ரோட்டோட போய் இருக்கிறாங்க? பணம் இருந்துச்சுன்னா அவங்களும் நம்மளே மாதிரி வாழ்க்கையை தானே வாழ்வாங்க. இது கூட விட்டுருங்க. இப்போ கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம இறந்தே போயிடும்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம கையில ஒரு பைசா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட இறுதி சடங்கு எப்படிங்க செய்வாங்க? நம்மளோட இறுதி சடங்கு செய்யறதுக்கும் நம்ம வந்து முன்கூட்டியே சம்பாதிச்சு வச்சிருக்கிறோம். அப்போதான் நம்மளோட குழந்தையோ நம்மளோட மகனோ நம்மளோட உறவினரோ நம்மளை அடக்கம் பண்றது கூட ஜாம்னு பண்ணுவாங்க. இல்லைன்னா சனியை செத்து போச்சு, இவனை அடக்கம் பண்றது ஒரு கேடான்னு சொல்லிட்டு 10ஓட 11 தூக்கி போட்டு போவாங்க. 16வது நாள் காரியம் என்ன, 30வது நாள் காரியம் என்ன, ஒண்ணுமே கிடையாது.
இங்க பணத்தை வச்சு மட்டும்தான் எல்லாமே அளவிடப்படுது. அதெல்லாம் எதிரணியினர் தெரியாம என்ன தைரியத்துல வந்து பேச உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிற எதிரணியினரே, நீங்க வந்துட்டு 3 பேரை எதுக்காக வேலைக்கு போறீங்க? சும்மா அங்க போயிட்டு எல்லாரும் கூட பேசிட்டு சும்மா ஜாலியா இருந்துட்டு வர போறீங்களா? இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க எதுக்காக? பணம் கிடைக்கும், சம்பளம் வருது அப்படிங்கிறதுக்காக தான் வேலைக்கு போறீங்க. சப்போஸ் நீங்க வந்து இப்போ நீங்க மனசாட்சி தரப்புல பேச வந்திருக்கீங்க, நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வேலைக்கு போறீங்களே, உங்களுக்கு தான் மனசாட்சி அதிகமா இருக்கே. ஐயோ நம்மளோட வந்து ஓனர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா, அவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, அவரோட சம்பளத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு தான் மனசாட்சி இருக்கு, அதை வச்சு திருப்தியா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் 3 பேருமே வந்து சம்பளத்தை வாங்காம வந்துருங்க. அப்படின்னா வந்து மனசாட்சி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துடலாம். மற்றபடி நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் எல்லாருமே உங்களோட குடும்பத்தில் ஒருத்தங்களுக்காக சேமிப்பு வந்து பண்ணி வைப்பீங்க. இப்போ உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், உங்கள் அப்பாவுக்காக இருக்கட்டும், இல்லாட்டா LIC ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. எதுக்காக? பிற்காலத்தில் உதவும் அப்படிங்கிறதுக்காக. எதுக்கு பிற்காலத்தில் உதவணும்? மனசாட்சி வச்சு வாழ்ந்துட்டு போயிடலாமே. அதாவது கடைசி நேரத்தில் நம்மளோட பணம் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு நம்மளோட மகனுக்கோ மகளுக்காகவோ பேங்க்ல வந்து சேவிங்ஸ் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு ஏதோ ஆச்சு அப்படின்னா நம்மளோட சந்ததிகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்சூரன்ஸ் ஒண்ணு நம்ம வந்து போட்டு வச்சு அவங்களுக்காக நம்ம வந்து முன்கூட்டியே தயார் பண்றோம். மனசாட்சி மட்டும் வச்சிருந்தா இந்த மாதிரி பண்ண முடியுமா? நம்மளோட வாழ்க்கைக்கு தேவை கண்டிப்பா பணம் மட்டும்தான். அதுவும் இந்த காலகட்டத்துல பணம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. நான் ஆரம்பத்தே சொன்ன மாதிரி ஒரு ஈர வெங்காயத்தை கூட வாங்க முடியாதுங்க பணம் இல்லட்டா. நம்ம போயிட்டு ஃப்ரெண்ட்ட கடன் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீ வந்து திருப்பி கொடுத்தா மட்டும்தான் அவன் வந்து உனக்கு கடனா தருவான். ஆனா என்னன்னா, நீ மனசாட்சி இருக்கு, அவன் நல்ல பையன், அதாவது நான் உதவணும்னு மனசு இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் யாரும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு கட்டிடத்துக்கு வந்து அடித்தளம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து பணம் அப்படிங்கிறது மிகவுமே முக்கியமானது. அது மட்டும் இருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த வாழ்க்கையை வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் அவர்களே, நான் ஒண்ணு கடைசியா சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்க வந்து மனசாட்சி பக்கம் போனீங்க அப்படின்னா வீட்டுக்கு போகும்போது வந்து கண்டிப்பா பேமெண்ட் வாங்காம போயிருங்க. ஏன்னா எல்லாரும் வந்திருக்கிறது பேமெண்ட்டுக்காக மட்டும்தான். ஸோ நீங்க அந்த சைடு தீர்ப்பு சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா போகும்போது வந்து பேமெண்ட் வாங்காம போயிடுங்க. அதுதான் என்னோட சின்ன ரெக்வஸ்ட். அதனால தீர்ப்பு எங்க பக்கமா சொல்லுவீங்க நான் நம்புறேன். இல்ல 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 நமக்கு அது எப்படி நல்லா போகுதே. நம்ம மனசு 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 ஒரு வீடு வச்சிருக்கோனே சமாளிக்க முடியல. நம்ம எல்லாம் 2 வீடு, ஐயோ இல்ல நம்ம வீடா வச்சிருக்கோமா, ஐயோ முடியல. இல்ல அம்மா வீடு பொண்டாட்டி வீடுன்னு சொன்ன, நீங்க வேற தப்பா நினைச்சுக்காதீங்க. சோ கண்டிப்பா வாழ்க்கைக்கு தேவை பணம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த எல்லாருக்குமே நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பணம் தான் பிரதானம் என்று பேசி முடித்த பச்சை சட்டை சகோதரர் ராஜேஷ் சகோதரர் மிரட்டிட்டர். எதிரணியிலேருந்து இப்ப தற்போது சுமதி விஜய் அவர்கள் பேச போறாங்க. இவங்க எவ்வளவு பெரிய பேச்சாளர் தெரியுமா? வலம்புரிஜான் வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் எல்லாம் அந்த பட்டிமன்றத்துல கலக்குன்னு கலக்குனவங்க இப்ப மனசை வச்சு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. ஆமா, பாக்குறதுக்கு நல்ல பெரிய மனசாதான் இருக்கு. நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகில் பல கோடி தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் நாம் மதித்து வாழ வேண்டிய தெய்வம் ஒன்றுதான். அதுதான் மனசாட்சி என்று அறிந்து தெரிந்து உண்மையை உணர்ந்து இங்கு மனசாட்சிக்கே என்ற அணிக்கு தீர்ப்பு சொல்வதற்காக வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, மனசாட்சி உள்ள ஒருத்தனால மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் என்ற கருத்தை நன்றாக புரிந்து கொண்டாலும் கூட மனசாட்சியை அடகு வைத்து விட்டு பணமே என்ற அணியில் பேச காத்து கொண்டிருக்கும் என் எதிர்காட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும் மற்றும் என்னோடு தோள் கொடுத்து பேசிய சுஜித் மற்றும் பேச இருக்கும் தினேஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மற்ற ஏனையோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து மீண்டும் என்னுடைய பொங்கல் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, மனசாட்சினா என்ன நினைக்கிறீங்க? இல்ல மனசாட்சியை தான் அடமானம் வச்சுட்டீங்களே, காசு எவ்வளவு வாங்குனீங்கன்னு தான் இப்ப எனக்கு தெரியல. ஓ ஓகே ஓகே, ஆமா ஆமா, மனசாட்சி அடமானம் வச்சு காசை வாங்கிட்டாங்க. மனசாட்சி உள்ள ஒருவனால தான் வெற்றியாளரா இருக்க முடியும் இறுதி வரைக்கும். ஆனா இவங்க மனசாட்சியை அடக வைத்து விட்டு பணம் பேச வந்திருக்காங்க.
பணத்தை பத்தி நிறைய பேசினாங்க. பணம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது, அரிசி வாங்க முடியாது, நகை வாங்க முடியாது, புடவை வாங்க முடியாது, இப்படியெல்லாம் பேசினாங்க. எதுக்கு வந்திருக்கோம்? பணம் சம்பாதிக்க வந்திருக்கோம் அப்படின்றாங்க. இந்த பணத்தை சம்பாதிச்சு இவங்க என்ன செய்ய போறாங்க? அதை கொண்டு போய் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்க போறாங்க. எதுக்காக குடும்பத்துக்கு கொடுக்கணும்? மனசாட்சி இல்லாம இவங்களே தனித்தனியா போய் செலவு பண்ணலாமே? இல்லையே. அந்த பணத்தை, வருமானத்தை ஈட்டிட்டு நல்ல மனசு இருக்கிறதுனால, மனசாட்சி இருக்கிறதுனால தான் நம்ம போய் குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்து அந்த பணத்தை அங்க உபயோகமா செலவு பண்ற நடுவர் அவர்களே. இன்னைக்கு நீங்க இங்க வந்து உக்காந்துருக்கீங்க இல்லையா, நீங்க வந்து பணம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அது எத்தனை லட்சம் கோடி எனக்கு தெரியாது, ஆனா நீங்க பணம் வாங்கியிருக்கீங்க இல்லையா? இந்த பணத்தை கொண்டு போய் உங்க மனைவி கிட்ட கொடுத்து, உங்க பிள்ளைங்க கிட்ட கொடுத்து சந்தோஷமா இந்த பொங்கலை கொண்டாடுவீங்க இல்லையா? அங்கதானே மனநிறைவு இருக்கு, அங்கதானே நல்ல மனசாட்சி இருக்கு. இந்த அம்மா நிரோஷா அம்மா என்னத்தையும் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த அம்மா என்ன பேசுனாங்க தெரியல. நானும் பேப்பர் எடுத்து வச்சுட்டு எதையாவது நோட் பண்ணி பேசலாம்னு எடுத்து வச்சவ தான், ஆனா எதையுமே நோட் பண்ண முடியல. பிளாங்கா இருக்கு என்னோட பேப்பரும் பேனாவும். ஏன்னாக்கா எந்த பாயிண்ட்டுமே இல்ல சொல்றதுக்கு. நட்பு நட்புன்னு சொல்லிட்டு டீ கடையில போய் வந்து டைம் பாஸ் பண்றாங்களாம், அதுதான் நட்புன்றாங்க. இந்த அம்மாக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சிருக்கு, பிசுராந்தியா நட்பை பத்தி தெரியல. பிசுராந்தியா நட்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? கண்டிப்பா சொல்லுங்க சொல்லுங்க. என்ன என்ன சொல்லியிருக்காரு? அந்த நட்பை பத்தி நீங்க தான் சொல்லணும். ஆமா ஆமா, அவர் எதா இருந்தாலும் நல்லா தான் சொல்லியிருப்பாரு, நல்லதுதான் சொல்லியிருப்பாரு. ஆமா ஆமா, நீங்க சொல்ற மனசாட்சி பிரகாரம் தான் சொல்லியிருப்பாரு. அவர் காலத்துல பணம் ஏதப்பா, பிசுராந்தியருக்கு பணம் ஏது? என்ன சொல்லியிருக்காரு? சொல்லுங்க சொல்லுங்க. பார்க்காமே நட்பு பூண்டிருக்காங்க. ஆமா. ஓ, ஓகே ஓகே ஓகே, புரியுது புரியுது. காதல் கோட்டை படத்தை பிசுராந்திரையார பார்த்துதான் எடுத்திருக்கான். புரியுதுங்களா மக்களே? இப்ப தெரிஞ்சிருச்சுங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன், போட்டும் போட்டும் போட்டும். அப்படி பார்க்காத இருந்த நட்பு அப்படின்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சோழனோட நட்பும் பிசுராந்திர நட்பும் நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். இப்படி இந்த நட்பு கதை வந்து இருக்கு நமக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசியில சேர்ந்தாங்களா? சேரலையா? பாத்தீங்களா பாத்தீங்களா? மனசு இருந்து காசு இல்லாதனால பிரிஞ்சுட்டாங்கிறது மாதிரி சொல்ல வர்றாங்களா? என்ன மனசு இருந்தா சேர்ந்திருக்கணுமே, மனசு இல்லையா? என்ன சொல்ல வர்றீங்க? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. மனசு இருக்கு, பாசம் இருக்கு, நட்பு இருக்கு, ஆனாக்கா அவங்கள ஒருத்தர் கடைசி வரைக்கும் பார்த்துக்க முடியறது இல்ல. ஓ, நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. மனசு பாசம் எல்லாம் இருந்தாலும் பிரிஞ்சு இருந்தாதான் நல்லதுங்கிறாங்க. அதாவது இன்னைக்கு சேர்ந்து நிறைய பேர் இருந்து டீ கடையில சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து நட்பு வந்து நிலைத்திருக்குதான் தெரியாது. ஆனா பார்க்காம இருந்தா கூட அந்த நட்பு வந்து இன்னைக்கு வரலாறு இருக்குன்னா அந்த அளவுக்கு அவங்களோட நட்பு வந்து ஆழமானதா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். வேற ஒண்ணு சொல்றேன். ஆமாங்க, ஆமா. இப்படி நான் இவங்க இப்படியும் இவங்க என்ன லிவிங் டுகெதர் பத்தி பேசினாங்க நடுவர் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு இப்ப தேவையான விஷயம் இல்லையா? அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய காதல் வந்து அடுத்த வருஷம் அவங்களால வந்து அந்த கோர்ட் படிக்கட்டுல தான் வந்து நிக்குது. பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு முறைப்படி நகை பார்த்து, நாள் பார்த்து, பணம் பார்த்து, பொருள் பார்த்து, வரதட்சணை பார்த்து நடத்தப்படுற பல கல்யாணங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒண்ணு கோர்ட் வாசல்ல இருக்கும், இல்ல 2 வருஷத்துல 2 வருஷம் கூட இல்ல 2 மாதத்துக்குள்ள பரபரப்பா வந்து செய்தித்தாள்கள்ல அவர்களுடைய பெயர்கள் அடிப்படும். அதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். என்னன்னாக்கா, ரிதன்யா வழக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும். 3 கோடி செலவு பண்ணாங்க, 300 கோடி நகை போட்டாங்க. மனசு அங்க பேசல, பணம் மட்டும்தான் பேசுச்சு. பணம் பேசினப்ப என்னாச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து அவங்க பெற்றோர்கள் கிட்ட சொல்றா, என்னால வாழ முடியல. அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் பணத்தை மட்டும்தான் பாக்குறாங்க, மனசை பார்க்கல. பணம் மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமா இருக்கு, மனசாட்சியே இல்ல. அது மாமனாரா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், 2 வாரத்துக்கு மேல அந்த பொண்ணால் அங்க இருக்க முடியாம ஓடி வந்து பெற்றோர்கள் கிட்ட கதறி அழுகுறா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு எப்படி ஒரு திறமையான பெண் தெரியுமா நடுவர் அவர்களே? இந்த ஆரி ஒர்க் எல்லாம் செய்வாங்க லேடிஸ் பொதுவா. அந்த ஆரி ஒர்க் எல்லாம் செஞ்சு அதை வந்து இலவசமா அவ கத்துக்கிட்டு அந்த ஒர்க்கை வந்து 5000 சார்ஜ் பண்ணுவாங்க. அது கூட வாங்காம பல பெண்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு நல்ல மனம் கொண்ட ஒரு சொல்றதெல்லாம் மிக சரிதான் மிக சரிதான். அந்த பொண்ணு வந்து எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு பொண்ணு தண்டிக்கப்படுறதுனால இது வந்து நீங்க சொல்றது முழுக்க முழுக்க. ஆனா பெத்தவங்க பணம் இருக்கிறவனோட பணம் இருக்கிறவன்ட்டானு சம்பந்தம் வைக்கிறான், பணம் இல்லாதவன்ட்ட சம்பந்தம் வைக்காம மனசை பார்க்கலையே அவனுங்க. பொண்ணு வீட்டுக்காரன் மனசை பார்க்காம பணத்தை தானே பார்த்திருக்கான். அவங்க கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கறத விட, கொடுமைப்படுத்துற இடத்துல நம்ம பொண்ணை கொடுக்குறோமே அப்படிங்கறத ஏன் அதை பேச மாட்டேங்க? இந்த சைடும் பேசுங்க.
அதாவது அவங்க பணம் பார்த்து கொடுத்துட்டாங்க. பணமோட தான் சேரும்னு உங்களுக்கு தெரியும் எப்பவுமே. அதனால பணம் நிறைய இருக்கு, நம்மளும் நல்ல வசதியா இருக்கோம், சரி ஒரு 300 சவரன் நகையை போடலாம், 3 கோடி செலவு பண்ணலாம் சொல்லி பொண்ணை கொடுத்துட்டாங்க. ஆனா பணம் இருக்கிற இடத்துல மனசு இல்லையே. அந்த பொண்ணு மனசை பார்க்கல, அந்த பொண்ணோட மனசை யாரும் பார்க்கல. அதுதானே சொல்ல வரீங்க? உண்மை, சரியாக சொன்னீர்கள். மனசை பார்க்கல, அதனால விளைவு அந்த பெண் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆக இந்த இடத்துல என்னன்னா மனசும் பார்க்கிற காதல் என்னைக்குமே ஜெயிக்கும். பணம் பார்த்து வர காதல் கல்யாணம் என்றைக்குமே தோற்கும். லிவிங் டுகெதரா இருக்கட்டும், இல்ல பார்க்காத காதலா இருக்கட்டும், எந்த காதலா வேணா மனசோட இருந்தா ஒரே காதலு, பணத்தை வச்சு பார்த்தா பல காதலு. ஆஹா, என்ன அருமையா சொல்றாங்க. பிரமாதம். அந்த மாதிரி வந்து நம்மளுடைய காதலா இருக்கட்டும், நட்பா இருக்கட்டும், ஜெயிக்கணும்னா மனசாட்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஐயா, நான் வந்து போன வாரம் உங்களை வந்து வெள்ளிக்கிழமை தான் நேத்து என்னப்பா உங்களை தான் பார்த்தேன். நான் பார்க்கலையே உங்களை. ஐயோ, நான் பார்த்தத நீங்க பார்க்கல, பல்லாவரம் சந்தையில உங்களை பார்த்தேன். உங்க சந்தையில பழைய பொருள் வாங்குறப்ப பாத்துட்டீங்களா? ஆமா, உங்க வீட்டம்மா 2 வீட்டம்மாவும் பழையவரம் சந்தைக்கு வந்துருச்சா? நல்ல நிறைய பொருள்கள்லாம் கிடைக்குதுன்னு நீங்க காரை பார்க் பண்ணிட்டு உங்க அம்மா பல்லவரம் சந்தையில காரை பார்க் பண்ற அளவுக்கு இடம் இருந்துதா? ஒரு இடத்துல நிறுத்திட்டு அந்த அம்மாவை அனுப்பி பொருளை வாங்கிட்டு வான்னு சொன்னீங்க. அந்த அம்மாவும் 2 கட்டப்பை நிறைய பொருள் நிறைய வாங்கிட்டு வராங்க. நீங்களும் எடுக்காங்க நின்று இருந்தீங்க. என்ன பண்றது? அந்த அம்மா தூக்கிட்டு வரதை பார்த்து உங்க மனம் பதைக்குது. ஏன்னா அவங்க மனைவி ஆச்சு, மனசாட்சி துடிக்குது. ஐயோ, இந்த அம்மா எங்க டிரைவரை தேடுறீங்க, டிரைவரை ஆளை காணோம், உடனே ஓடுறீங்க. என்ன பெரிய இயக்குனர் நீங்க, படங்கள்லாம் இயக்கிறீங்க. ஆனா அதெல்லாம் மறந்துட்டீங்க. அந்த நொடியில போயிட்டு அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த 2 பைய வாங்கிட்டு நமக்குள்ள தெரியும். நீங்க உண்மை அது மனசு கிடையாது, பயத்துக்கும் மனசுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்குங்க. ஆமா, எல்லார் வீட்லயும் கட்டப்பைய ஒரு மனுஷன் தூக்குறானா, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு பையன் கட்டப்பைய மனசு ஆம்பளை எல்லாம் தூக்குறான்னா எதுக்காக தூக்குறான்? புடிச்சு போயா தூக்குறான், திட்டு வாங்க கூடாதுன்னு தூக்குறாமா. அதை புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க. போகட்டும். இது வந்து பாக்குறதுக்கு காமெடியா இருக்கும்னு வேணா நீங்க பேசலாம். ஆனா அவங்க உள்ள இருக்க பாருங்க, அந்த அன்பு, காதல், பாசம், அந்த மனசாட்சி, நல்ல மனசாட்சி. அந்த மனசாட்சியால் தான் அந்த வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்க. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சிய தியாகம் படம் பார்த்திருப்பீங்க. அதுல கண்ணதாசன் எழுதிய வரிகள். அதாவது முதல்ல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா மனசாட்சி, 2வது தான் நம்ம தெய்வத்தின் சாட்சியை கூட சொல்றோம். ஆகையால மனசாட்சி இருக்கிற ஒவ்வொரு மனிதனால மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இப்படி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வீட்டு கதையை விட்டுருங்க. ஜெனரலா பாத்தீங்கன்னாக்கா பிரகலாதன் கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிரகலாதன் யாரு? பிரகலாதன் யாருன்னு கேக்குறீங்களா நடுவர் அவர்களே? இப்ப இருக்கிற எல்லா நடுவருக்கும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. பிரகலாதன் என்பவன் விஷ்ணுவை மட்டுமே வழிபடுகிற ஒரு பக்தன். ஓ, அந்த பிரகலாதனா? எங்க வீட்டுக்கு வர போஸ்ட்மேன் பிரகலாதன் நினைச்சிட்டேன். பக்தி பிரகலாதன் சொல்லுவோம், நம்ம கதையில வரலாறுல சொல்லுவோம். ஆமா, அவர் வந்து விஷ்ணுவை மட்டும்தான் கும்பிடுறாரு. அவரோட அப்பா வந்து ரொம்ப இரணியகசிபன் வந்து திட்டும் போது கூட அவர் என்ன செய்யறாருன்னா விஷ்ணு பகவான் தான், விஷ்ணு தான் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப தெய்வத்து மேல நம்பிக்கையோடு இருக்கிறாரு. அந்த பிரகலாதனை கடல்ல தூக்கி போடுறாங்க, மலை மேல இருந்து உருட்டி விடுறாங்க, எத்தனையோ அநியாயங்கள் எல்லாம் செய்யறாங்க, விஷம் குடிக்க வைக்கிறாங்க. ஆனா அவன் ஒரே ஒரு சொல் தாரக மந்திரமா சொல்றான், விஷ்ணு 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 சொல்லிட்டு. அப்ப கடவுள் என்ன செய்யறன்னா, கடவுளுக்கு கூட மனசாட்சி இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த சிறுவனை வந்து காப்பாற்றி இன்றைக்கு அந்த சிறுவனுடைய பேர் வந்து வரலாற்று பதிவா இருக்குன்னா அதுக்கு காரணமா இருந்தது கடவுளிடமும் காணும் அந்த மனசாட்சி மட்டுமே என்று கூறி, கடவுளை தேடி மனிதர்கள்லாம் நிறைய கோயில்களுக்கு போறாங்க. ஆனா உண்மையான கோயில் இது பாத்தீங்கன்னா அது நம்ம மனசாட்சி தான். நம்ம மனசாட்சியோட வாழ்ந்தா நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாத்தீங்களா மனசு போதுங்க. மனசுதான் இப்ப உங்க கையில வளையல் போட்டிருக்கு, மனசுதான் உங்க கழுத்துல செயினை போட்டிருக்கு, மனசுதான் பட்டுச்சேலையை கட்ட வச்சிருக்கு. மனசுதான். மனசோட நீங்க மட்டும் இருந்தா போதும். மனசு மட்டும் போதும், எல்லாம் நமக்கு வந்துடும். பாத்தீங்களா என்ன மாதிரி மிரட்டி இருக்காங்க. எப்படி இதே மாதிரி பட்டுச்சேலை அங்கேயும் கட்டியிருக்காங்க. அவங்க பணத்தை வச்சு வாங்கினாங்களா இல்ல மனசை வச்சு வாங்கலாம்னு தெரியல. நல்ல மனசோட இருந்தா கணவர் வாங்கி கொடுப்பாருன்னு சொல்றோமா, தவறா நினைச்சிடாதீங்க. வாங்க.
30 முக்கோடி தேவர்கள் பாட்டு செய்க, 4000 திவ்ய பிரபந்தம், 1330 குறட்பாக்கள், 96 சிற்றிலக்கியங்கள், 64 ஆயக்கலைகள், 63 நாயன்மார்கள், 18 மேற்கணக்கு நூல்கள், 18 கீழ்கணக்கு நூல்கள், 12 ஆழ்வார்கள், 10 பாட்டு, 8 தொகை, 7 திண்ணைகள், 6 பொழுதுகள், 5 பெருங்காப்பியங்கள், 5 சிறு காப்பியங்கள், 4 சமய குறவர்கள், மும்மூர்த்திகள், இரட்டை காப்பியம், ஒற்றை கடவுள், ஒருவனே தேவன் என்று முத்தமிழான தமிழை வணங்கி பொங்கல் தின வாழ்த்துக்களை கூறி தொடங்குகின்றேன். அதாவது இன்றைய காலகட்டத்தில் 2026 இருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடியது பணமா அல்லது மனசாட்சியான்னு சொல்லிட்டு பேச வந்திருக்கோம். இன்னைக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்றதுக்கு தினசரி வாழ்க்கை ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்றோம். சில பேர் 5 வேளையும் சாப்பிட்றானே, பணம் தானே மெயின். ஆமா, 5 வேளை சாப்பிட்றோம். டயட்ல இருக்கவங்க 2 வேளை கூட சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம். டயட் ஃபுட் சாப்பிட்டாலும் சரி, தினசரியா நம்ம ரெகுலரா எடுக்கக்கூடிய ஃபுட் எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பணத்தை வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கையே தொடங்குது. காலையில பால் டீ குடிக்கிறதுல இருந்து அதுவுமே பணத்துல தான் வாங்கிட்டு வரோம். அப்ப தினசரி வாழ்க்கையே பணத்தால துவங்கிட்டு இருக்கும் பொழுது நிம்மதியான வாழ்க்கை எது? நம்மளுடைய தினசரி வாழ்க்கை எந்த ஒரு இடையூறு இல்லாம போறதுதான் நிம்மதியான வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை நிம்மதியா போகணும்னா அதற்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு முதல்ல பணம் இருக்கணும். கண்டிப்பா. சும்மா எவனும் கொடுக்க மாட்டான்ல, பணம் தானே கொடுப்பான். பணத்தினால தானே வாழ்க்கையே. காலையில எந்திரிச்சதுல இருந்து சாயந்தரம் படுக்கிறது வரைக்கும், தூங்குறப்ப கூட பாய் போட்டு தூங்குற பாய் பெட்டு எதா இருந்தாலும் பணம் கொடுத்து தானப்பா வாங்குறான். உண்மைதான். தூங்குறப்ப கூட பணம் தேவைப்படுதுதான். நீங்க சொல்ற மாதிரி நிம்மதியா தூங்கணும்னா கூட கடன் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு தூங்கினாதான் சரி. கடனை வச்சுட்டு தூங்கணும்னா கூட தூக்கம் கூட வராது. அந்த மாதிரிதான். வாங்க கொடுத்தவனும் தூங்க மாட்டான்ல. ஆமா, நல்லதுதான். வாங்கினவன் தூங்குவான், கொடுத்தவன் தூங்க மாட்டான். பணம் வாங்கினவன் ஆகட்டும் கொடுத்தவன் ஆகட்டும், கடைசியில பணம் தானே அங்க வேலை செய்யுது. இன்னைக்கு பணம் தான் முக்கியமானது, பணம் தான் நிம்மதியை தரக்கூடியதுன்னு சொல்றதுக்கு ஒரு கார்பரேட் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நான். ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு என்னையே சொல்றேன் நான். நம்ம எத்தனை ஆயிரங்கள் சம்பாரிச்சாலும், எத்தனை லட்சங்கள் சம்பாரிச்சாலும், நம்ம கடைசியில போய் ஒரு பானிபூரி கடைக்காரன் ஒரு 4 மணி நேரத்துல சம்பாதிக்கிறத நம்மளால நாள் முழுக்க கூட சம்பாதிக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுட்டு தான் இருக்கும். அப்போ அவனுடைய வாழ்க்கை தேவைக்கேற்ப அவன் சம்பாதிச்சாலும் கூட, அதை விட நம்ம அதிகமாவே சம்பாதிச்சாலும் கூட, ஆனா நமக்கு நிம்மதியை தரக்கூடியது பணம் தான் நம்ம மனசுல பதிஞ்சதுனால நம்ம வீடு வாங்கினாலும் அடுத்து காரு வாங்கணும்னு யோசிப்போம், காரு வாங்கினாலும் அடுத்து இன்னொரு வீடு, இன்னொரு காடுன்னு சொல்லி. ஆமா, எல்லாருமே ஒரு வீடு வச்சிருந்தா மறு வீடு வச்சுக்கிறதுக்கு பிளான்ல இருக்கதாவே செய்யறாங்க. அது உண்மைதானே? ஆமா, எல்லாம் நீங்க சொல்றது உண்மைதான். ஆமா, பணம் கொடுத்து வாங்குற வீட்டை இல்ல, நானும் அதைத்தான் சொல்றேன். நான் வேற எதையா சொன்னேன்? நானும் அதைத்தான் சொல்றேன். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்களுக்கு தெரியும்ல. அதாவது இந்த வீடு கார்ல இருந்து எல்லா கனவுகளா வச்சிட்டு இருக்கும் பொழுது அத பணம் இருந்தாதான் அதை நிஜமாக்க முடியும். அதாவது இந்த சைடு மனசாட்சி தான் பெருசுன்னு பேச வந்திருக்காங்க. நிலவுல பாட்டி வடை சுட்டது எப்படி நிஜமில்ல கதையோ, அந்த மாதிரி இன்னைக்கு நாம நிம்மதியா வாழ்றதுக்கு தேவையானது பணம் இல்ல மனசாட்சின்றதும் ஒரு கதை தான். நிஜத்துல வாழணும்னா பணம் கண்டிப்பா நமக்கு தேவைதான். பணம் இல்லைன்னா நம்மளால நிம்மதியா வாழவே முடியாது. அவங்க தெளிவா கேட்டிருக்காங்க நிம்மதியான வாழ்க்கை. இன்னைக்கு பரீட்சை எழுதக்கூடிய பள்ளி மாணவர்கள் நிறைய பேரு அந்த பள்ளிக்கு பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியாம உட்காந்துட்டு படிச்ச பரீட்சைக்கு எழுத முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் நிறைய பேர். அதாவது இன்னைக்கு பணம் முக்கியம் அப்படின்றத தாண்டி பணம் சம்பாதிக்கிறது மட்டும் மேட்டர் கிடையாது. அந்த பணத்தை எப்படி நாம நிர்வகிக்கிறோம் அப்படின்றதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க 10,000 ரூபாய் இல்ல 10 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் கூட அந்த பணத்தை நிர்வகிக்க தெரியல அப்படின்னா நம்ம அந்த பணம் சம்பாதிச்சும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே இல்லாம போயிடும். அப்போ பணத்தை நிர்வகிக்க தெரிஞ்சுட்டு அந்த பணத்தை சம்பாரிச்சு நம்ம வாழ்க்கையை நடத்தணும்னா வாழ்க்கை நிச்சயமா நிம்மதியான ஒரு விஷயம். மனசாட்சிப்படி வாழ்ந்தா சந்தோஷம் அல்ல, பணம் தான் பெருசு, பணத்தாலதான் நிம்மதியா வாழ முடியும் அப்படின்றது நம்ம பேசும் பொழுது நீங்க நடுத்தர வர்க்கத்துல இருந்து பேசுறீங்களா இல்ல பணக்காரர்களுடைய பட்டியல்ல இருந்து பேசுறீங்களா எனக்கு தெரியல. ஏன்னா பணம் நிம்மதியை தராதுன்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யாரு பணம் நிம்மதியை தராதுன்னு நினைப்பாங்கன்னா கணக்குல வராத காசு வச்சிருக்கவங்க.
பணம் நிம்மதியை தான் தரும் அப்படின்றதுக்கு பணக்காரர் பட்டியல்ல இருக்கக்கூடியவங்க பணம் நிம்மதியை தரும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா நடுத்தர வர்க்கத்தினர் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் அந்த பணம் வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லாத இடத்துல பல பேர் பார்ட் டைம் வேலை எல்லாம் செஞ்சு படிச்சு முடிச்சு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த சம்பாரிச்ச பணத்தை தன்னுடைய அப்பா அம்மா அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கறதுக்கு தேவைப்படுறது பணம். அப்போ அந்த பணத்தை வச்சுதான் அவங்களுடைய ஆசை நிறைவேறுது, அவங்கள நம்ம திருப்திப்படுத்திய ஒரு நிம்மதி நமக்கும் கிடைக்குது. பணம் நிம்மதியை தரக்கூடியது. ஆனா பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குண்டூசியில பள்ளத்தை தோன்ற மாதிரி. ஆமா, ரொம்ப கஷ்டம் இல்ல. அதே பணத்தை எப்படி செலவழிக்கிறோம்னா பலூன்ல குத்துற மாதிரி பொசுக்குன்னு போயிடும் மொத்தம். அற்புதமான பாயிண்ட். ஆமா, பணம் சம்பாதிக்கிறது குண்டூசி மாதிரி. ஆமா, ஆனா பணத்தை செலவு பண்றது பலூன்ல எடுத்து குத்துறது மாதிரி. ஆஹா, புதுமையா இருக்கு. புது மொழி, பல மொழி இல்ல, புது மொழி இது. அப்படி பணத்தை நாம சம்பாதிக்க தெரிஞ்சு சரியா நிர்வகிக்க தெரிஞ்சா வாழ்க்கை நிச்சயமா 100% நிம்மதியான வாழ்க்கையா மாறும்னு சொல்லிட்டு மதிமுகம் தொலைக்காட்சி அனைவருக்கும் மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். பாத்தீங்களா, சிவசங்கரி அவங்க பின்னிட்டாங்க. பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, பணத்தை நிர்வகிக்கணுங்கிற ஐடியா வரைக்கும் கொடுத்துட்டாரு பாருங்க. பணம் மட்டும்தான். பணத்தை வச்சு என்ன பண்ணலாம்? குண்டூசி வாங்கிடலாம். ஆனா அந்த குண்டூசியை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? பணத்தை செலவு பண்றதுக்கு பலூன்ல ஊதி அப்படி குத்துனா போதும், வெடிச்சிடும். பணம் போச்சுன்னா என்ன ஆகும்? இதெல்லாம் கட்டுப்படுத்துற மனசாட்சி எல்லாம் கடைசியா வர்றார் நம்ம சகோதரர் தினேஷ். இவங்க சிவசங்கரிக்கு பேசுனதுக்கு ஆப்போசிஷன் பேசி எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியல. போங்க, உங்களை ஜெயிச்சுட்டாங்க அவங்க. நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்கன்னு தெரியல. எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்க எதிரணியில இருக்கிற பணம் தான் ரொம்ப முக்கியம். இந்த தை திருநாள்ல இருந்து நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போக போகுதுன்னா, மனசாட்சிப்படி போக போதா இல்ல மணியை வச்சு போக போதா அப்படின்ற தலைப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மணியை வச்சு பேசி அமர்ந்திருக்கிற எதிரணியிருக்கும் மனசாட்சி தான் ரொம்ப முக்கியம் மணியை விட அப்படின்னு சொல்லிட்டு எங்க அணி 2 பேர்களுக்கும் வாழ்த்துக்களும், எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கேன். முதலாவது என்னன்னா, முதலா எதிரணில இருந்து பேசணும் சகோதரி நிரோஷா. மனசாட்சி எல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம மணி கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க நிரோஷா சகோதரி அவர்கள். ஆமா, பணம் தானே முக்கியம், இல்ல தானே முக்கியம். மணி கூட வாழ்ந்துதானே ஆகணும். நான் இந்த வாழ்க்கை தானே முக்கியம். இல்ல, மணி கூட வாழ்ந்தா சந்தோஷம் கிடைக்காது. கரெக்ட் தான். நான் இந்த மணியை சொல்ல, அவங்க கணவர் பேர் மணி, அதை பத்தி நான் சொன்னேன். அப்ப 2 மணியோட இருக்காங்களா? ஆமா, ஆனா அவங்க கணவர் மணிக்கு மனசாட்சி இருக்கு. அதனாலதான் நிரோஷா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறார். மனசாட்சி இல்லாம இந்த அம்மா நடந்துக்கிறதுக்கோ இந்த அம்மா பேசுறதுக்கோ அவர் என்னைக்கே போயிட்டு இருக்கணும். மனசாட்சி அவங்க வீட்டுக்காருக்கு இருக்கு, இந்த அம்மாக்கு இல்லாம இருக்கலாம். மனசாட்சி அவங்க வீட்டுக்காரர் ஷாப்பிங்க பத்தி பேசுனாங்க. இன்னைக்கு பெண்மணிகள் ஷாப்பிங் போயிட்டு உடனே வந்துடுறாங்களா? அப்புறம் கடைக்குள்ள போனா காசு இருந்தாதான் அந்த வேலை செய்யறவங்க 4 புடவை 8 புடவை எடுத்து போட்டு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பெண்கள் கடைக்கு போயிட்டா 1 நாள் 2 நாள் ஆகுறதெல்லாம் நம்ம பாக்குறோம். கணவர்மார்கள் உள்ள போயிட்டு ட்ரெஸ்ஸோட போயிடுறாங்க. அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே படுத்துட்டு மறுநாள் கொண்டு மனசாட்சி இருக்கிறதுனாலதான் அனுபவம் பேசுது. ஆமா, மனசாட்சி இருக்கிறதுனாலதான் பெண்கள் இந்த மாதிரி ஷாப்பிங் போடுற விஷயத்துல மனசாட்சிக்கார கணவர்கள் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. ஆமா, காத்துட்டு இருக்காங்க. ராஜேஷ் பேசுனாரு, சாப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. காசு இருந்தாதான் சாப்பாடு வாங்க முடியும் அப்படின்னு. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு டைம் இன்னார் ஆகுது, இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்காரு. மனசாட்சி இருக்கிறதுனாலதானே காலையில கோயில்ல சிவன் கோயில்ல போய் உண்டை கட்டி வாங்கி சாப்பிட்டு வந்திருக்கணும். இல்ல பெருமாள் கோயில்ல ஒரு பொங்கலையாவது வாங்கிட்டு வந்திருக்கணும். அவ்வளவு சீக்கிரம் ஒரு அனுபவ கோயில்ல ஒரு எதையாவது வாங்கி சாப்பிட்டு இல்லையா? ஓசியில வாங்கி இருக்கணும் இல்லையா? இவரு ஹோட்டலுக்கு போயிருக்க கூடாது இல்லையா? காசு இல்ல. மனசாட்சி இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் சாப்பாடு போடலனாலும் நான் இந்த பட்டிமன்றத்தை முடிச்சு கொடுத்துட்டு போவேன்னு சொல்லிட்டு மனசாட்சியோட உட்காந்துருக்காரு. இவரு மணியை பத்தி பேசுறாரு எல்லாரும். அப்புறம் நம்ம மொய்யாதாம என்ன பண்றாங்களாம், கௌரிப்பாங்களாம். இன்னைக்கு எவன் கல்யாணத்துக்கு போயிட்டு மொய் ஏத்திட்டு கல்யாணத்துக்கு போறது இல்ல. சாப்பாடு இருந்தா போதும், மனசாட்சின்னு இருக்குல்ல அவனுக்கு, சாப்பிடுறதுக்கு மனசாட்சி இருக்கு. அதனால போய் என்ன பண்றான், மொய்யதான் முக்கியம் கிடையாது, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் சொல்லிட்டு மொய்யதாமே என்ன பண்றாங்க, சாப்பிட்டு வந்துடுறாங்க. இதுதான் இவங்க என்ன பண்றாங்க,
மணியை இவரு பத்தி ரொம்ப- கல்யாணத்துல எவனுமே மொய் எழுதலுங்கிறது இவ்வளவு ராசுக்கா சொல்லுவாரு. ஆதாங்க என் கல்யாணத்துக்கு யாரும் மொழியதுல சாப்பிட்டு போட்டாங்க. அப்புறம் வந்து சொன்னாங்க நிரோசா சகோதரி அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, காசு இருந்தாதான் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி நிரோசா சொன்னாங்க. நான் எங்க அணியில இருக்கிறவங்க அம்மா சூப்பரா சொன்னாங்க, பணத்தை விட மனம் இருந்தாதான் அங்க கடவுள் இருக்கிறாரு அப்படின்றது. கடவுள் எங்க வாழ்றாரு? போய் கோயில் கோயிலா தேட தேவையில்ல, பணத்தை கொடுத்து தேவையில்ல, நம்மக்குள்ளேயே என்ன பண்றாரு? கடவுள் இருக்காரு. அதாவது நம்ம உதவி செஞ்சா மனசாட்சியோட நீங்க பணத்தை வச்சுக்கங்க, பணத்தை சம்பாரிச்சுக்கங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா அந்த பணத்தை மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்யும் போது அவன் நம்மள எப்படி பாக்குறான்னா கடவுளா பாக்குறான். சோ இதுவே உங்களுக்கு வந்து என்ன பண்ணா, நீங்க காசு குத்துதான் கடவுள் பார்க்கணும் அப்படின்னு இல்ல, உங்க கிட்ட இருக்கிற காசை வந்து வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கடவுளா அவ்வளவுதான், கடவுளாவே ஆயிடலாம். அவ்வளவுதான். இது இது வேற எதுவுமே பண்ண வேணாம். ஆமா, நீங்க கோயிலுக்கு போனவன ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்களே கடவுளா. ஆமா. இது வந்து இவங்க புரியாம என்ன பண்றாங்க, பணம் தான். இதுல காதலை பத்தி பேசுனாங்க, வாழ்க்கையை பத்தி பேசுனாங்க. இன்னைக்கு கள்ளக்காதல் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பணம் இருக்கிறதுனாலதான் கள்ளக்காதல் பெருகிருச்சு, நல்ல காதல் வரவே மாட்டேங்குது. ஒரு காலத்துல எல்லாம் காசு அப்படிலாம் முடியல, மனசுதான் ரொம்ப முக்கியம். எனக்கு அவனுக்கு நானு அப்படின்ற மனசு, இந்த மனசாட்சியோட காதல். ஆனா இன்னைக்கு பணம் பெருகுறதுனால கள்ளக்காதல் உண்மை உண்மை உண்மை. அந்த காலத்துல எல்லாம் வந்து மனசை வச்சு காதலை சொல்றதுக்குள்ளாருமே ஒரு ஆகத்துல பையன் செத்துருவான். காதலை சொல்றதுக்குள்ளாரே செத்துருவாங்க. ஆமா. இப்ப நீங்க செத்துருவேன்னு சொன்னோம்னா எதிரணியில இருக்கிற 2 பேரும் சொன்னாங்க, இந்த பணத்துக்காக அப்பா மகனை கொன்னாரு, மனைவி கணவனை கொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த பணம் எப்படியெல்லாம் ஒரு மனுஷனை மாத்துது பாத்தீங்களா? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா பணம் கொலையும் செய்யும், பணம் 10 செய்யாது, கொலையும் செய்யும், படுக்க வச்சே செய்யும். அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சு இப்பெல்லாம். அந்த அளவுக்கு மனசாட்சி வந்து என்ன பண்ணதுக்கு இல்லாம இந்த பணம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மாத்திருக்கு அப்படின்றது எதிரணின்னு இருக்கிறவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்களே என்ன பண்ணாங்க, ஒத்துக்கிட்டாங்க, பாயிண்ட் அவர் எடுத்து கொடுத்துட்டாங்க. அடுத்து ராஜேஷ் பேசினார், எல்லாத்துக்கும் ஃபீஸ், ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஃபீஸ், ஸ்கூலுக்கு போனா ஃபீஸ், எல்லாத்துக்கும் ஃபீஸ். அவரு அவங்க மனைவியோட ஃபீஸ் கொடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். பாத்ரூம் போகும்போது ஃபீஸ் கொடுப்பாரு, படுக்கும் போது பெட்ரூம் போகும்போது ஃபீஸ் கொடுப்பாரு, எல்லாத்துக்கும் ஃபீஸ் கொடுத்து தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா பணம் தான் அவருக்கு ரொம்ப முக்கியம், மனசு ரொம்ப முக்கியம் கிடையாது. அதனால பணம் எல்லாம் கொடுக்காம வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஆமா, அதனால வந்து அவர் ஃபீஸ் கொடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பணத்தை வச்சு அதை வாங்கிக்கலாம் இதை வாங்கிக்கலாம், ஒரு பொண்ணை வாங்கி கல்யாணம் பண்ண வேண்டியதானே? அதுக்கும் ஒரு மனசு வேணும்ல உனக்கு, வரல. இவங்க பணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சிவசங்கரி சகோதரி பேசினாங்க. அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மனசாட்சி இருக்குது அப்படின்றது அவங்க பேசின துணிலே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா பானிபூரி கடைக்காரன உதாரணமா எடுத்தாங்க. நம்ம நாள் முழுக்க மாசம் முழுக்க உழைக்கிறதெல்லாம் அவன் 1/4 மணி நேரம் நின்று என்ன பண்ணிடுறான், உழைக்கிறான். அந்த அம்மா பானிபூரி வாங்கி சாப்பிட்டு பானிபூரிக்காரனை வாழ வச்சிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளவு மனசாட்சி இருக்கு தெரியுமா? அவங்க வந்து டெய்லி பானிபூரி வாங்கி அந்த பானிபூரிக்காரனை எந்த அளவுக்கு வாழ வச்சிருக்காங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால பானிபூரி அந்த பானியில என்னென்ன கலக்குறான் அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். படிச்சவங்க அவங்களுக்கே தெரியும் பானிபூரிக்காரன் எங்கெங்கெல்லாம் கைய வைக்கிறான், என்னென்ன அதுல மிக்ஸ் பண்றான் அப்படின்றத எல்லாமே நம்ம கண் கூட என்ன பண்றோம், பாக்குறோம். அப்பேற்பட்ட பானிபூரியும் வாங்கி சாப்பிடுறதுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு வேணும்ல. காசு இருந்தா வாங்கிட முடியுமா? அந்த பானிபூரியை வாங்கி வச்சு மனசாட்சியோட நின்று என்ன பண்றாங்க, அந்த பானிபூரி கடைக்காரனை வாழ வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிம்மதியான வாழ்க்கை, கடைசியா பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் அந்த பாயிண்ட பிடிச்சிட்டீங்க. டைட்டில் உங்களுக்கு எந்த தலைப்பு, நீங்க மனசாட்சி பத்தி பேசுறீங்களா, பணத்தை பத்தி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுனீங்க. கடைசியா அவங்க வந்துட்டாங்க பாயிண்ட்டுக்கு. என்ன அப்படின்னா நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு. முத்து படத்துல நம்ம பார்த்திருப்போம், ரஜினி கிட்ட போயிட்டு அந்த பணக்கார ஒருத்தருக்கு நிம்மதியான வாழ்க்கை வரல. முத்து படத்துல ரஜினி நடிச்சாரா? ஆமா, சரி. அதுல வந்து பணம் 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 சொல்லிட்டு சேர்த்து வச்சிருந்தா எப்படி, எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு கூடு, மனசு வரணும், இல்லாதவங்களுக்கு கூட நிம்மதியா வாழ்க்கை வரும். அந்த டைலாக் படி நிம்மதியான வாழ்க்கை, பணம் 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 சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க எப்படி நிம்மதியான வாழ்க்கை? அதனால மனசாட்சி அப்படின்றது ஒண்ணு. இன்னைக்கு காலகட்டத்துல பணம்ன்றது ரொம்ப அத்தியாவசியம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த பணத்தோட கூட மனசாட்சி எந்த அளவுக்கு நமக்கு மிச்சமா இருக்கு அப்படின்றதுதான். இன்னைக்கு இவங்க கடைக்கு போறாங்கன்னு வச்சுப்போம், கடைக்கு போயிட்டு ஜிபேல, இப்ப எல்லாமே டிஜிட்டல் மயமாயிருச்சு, கையில காசு இல்ல, ஜிபேல போறாங்க. நெட் இஷ்யூ என்ன பண்ணுவாங்க, அந்த கடைக்காரன் அண்ணாச்சி என்ன பண்ணுவான், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கொடுமா அப்படின்றான். அந்த அண்ணாச்சிக்கு மனசாட்சி இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட பணத்தை வாங்காம என்ன பண்றாங்க. ஆனா இவங்க என்னன்றாங்க, பணம் 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 அப்படின்றது. அப்புறம் பாத்தீங்கன்னா குண்டூசி வச்சு பள்ளம் தோண்டுவாங்களா. இன்னைக்கு எவ்வளவு ஹைட்ராலிக் மிஷின் எல்லாம் வந்துருச்சு, இவங்க இன்னமும் குண்டூசி வச்சு என்ன பண்றாங்க, பலூனை உடைக்கிறாங்க. நம்ம பலூன் உடைக்கிறாங்க, பள்ளம் தோன்றாங்க. இன்னைக்கு மனசாட்சி அப்படின்றது தான் ஒரு மனிதனுக்கு. மனசாட்சி இல்லைன்னா இவ்வளவு நேரம்
நீங்க கவுண்டர் கொடுக்கறதுக்கோ இல்ல நாங்க பேசுறதுக்கோ வந்து உக்காந்துட்டு இருக்க முடியுமா? இடத்த விட்டு இருக்காம என்ன பண்றாங்க, ஏந்து போகாம இருக்கிறாங்க. அதே போல நீங்க காசு வாங்கிட்டீங்கன்னு சொன்னாங்க, இன்னும் உங்களுக்கு பேமெண்டே வரல. நீங்க 5 மணிக்கு வந்துட்டீங்க, 5 மணிக்கு வந்துட்டு இன்ன வரைக்கும் என்ன பண்றீங்க? மனசாட்சி எடுத்து விட்டீங்களே. ஆமா, மனசாட்சி இருக்கிறதா அடுத்த பேமெண்ட் கூட நீங்க பத்தி கவலைப்படாம இங்க இருக்கீங்க. அது இல்லாம நீங்க சொன்ன பாயிண்ட் ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, பணம் வாங்கினாலும் மனசாட்சி படி செயல்படணும் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு பணத்தை வாங்கிட்டு நிறைய பேர் மனசாட்சி இல்லாம செயல்படுறாங்க. ஒரு மனிதனாக இருக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய மனதுடைய குணம் மாறுறதுனாலதான், மிருகமா மாறுறதுனாலதான் அவனுக்கு மனசாட்சி இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இனி ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மனசாட்சின்னு வேணும். இப்போ ரோட்ல நம்ம நடந்து போறோம், ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஆக்சிடென்ட் நிறைய பேர் பத்தி பேசுனாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, நம்ம மனசாட்சி இருக்கிறதுனாலதான் அந்த மனம் நம்மளுக்கு பதறுது. ஐயோ இது மாதிரி ஆயிடுச்சு, அதனாலதான் 108க்கு போன் பண்றோம், நாமளே தூக்கிட்டு போய். ஆமா, இப்போ அவங்க பணம் வச்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த பணத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து உதவணும்னா ஏன் உதவ மாட்டாங்க? ஏன்னா அவங்களுக்கு மனசாட்சி கிடையாது. அவங்களுக்கு பணம் தான் மெயின். பணம் இருக்கிறவங்க எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ண வேண்டியதுனா ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க? மனசாட்சி இருந்தாதான் நம்ம பாக்கெட்ல இருந்து பணம் அப்படின்றது வெளியே வரும். அதனால மனசாட்சி தான் ரொம்ப பிரதானமானது. கடைசியா ஒண்ணு, எல்லாருமே செத்துட்டா சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு போனா நம்ம பணம் நம்மளை குறித்து சாட்சி சொல்லாது, மனம் நம்ம என்ன பண்ணோம், என்ன செஞ்சோம். அதனால மனசாட்சி தான் பிரதானம் அப்படின்றத நீங்க வெளியே வந்து தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஹா, என்ன ஒரு பேச்சு, மிரட்டிட்டீங்களே. ஆமா, எந்த ஊர் உங்களுக்கு? ஜாசார்படி. என்னத்த சொல்றது, இந்த நீதிபதியா உட்கார்ந்தாவே எப்போதுமே உண்மை பேச முடியாது. சில நேரத்துல பொய்யா பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருது. என்னை இப்ப பொய் சொல்ல வச்சுட்டாங்களே, 2 அணியும் சேர்ந்து எப்படி பொய் சொல்ல போறேன்னே தெரியல. இங்கிட்டு சொன்னா இது தப்பா போயிரும், இங்கிட்டு சொன்னா இது தப்பா போயிரும். என்னத்த சொல்றது நம்ம. ஆனா ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, 2 பேரும் கோச்சுக்காதீங்க. ஆமா, தயவு செஞ்சு மேட்சை டிராப் பண்ணுவோம்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா, அது மாதிரி நீங்க 2 பேரும் நல்லா பேசுனீங்க. வாழ்க்கையில பணம் இருந்து மனசு இல்லைனாலும் வேஸ்ட், மனசு இருந்து பணம் இல்லைனாலும் வேஸ்ட். 2 வேணும். ஆமா, 2 இருந்தாதான் வாழ்க்கை சுபிட்சமா இருக்கும். இவங்க பேசின எல்லா கருத்துமே வாழ்க்கைக்கு தேவையானது. 2ம் சேர்ந்தாதான் வாழ்க்கை ஸ்மூத்தா போகும். இதை 2ஐயும் பிரிச்சு வச்சு நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கையை வாழ முடியாது. ஆமா, எதுக்காக புள்ளைய பெக்கிறோம், படிக்க வைக்கிறோம், அடுத்த இடத்துக்கு நவுற வைக்கிறோம். நல்ல மனுஷனாக்கணும்னா நல்லபடியா சம்பாதிப்பான். சம்பாதிக்கிறவன் பணத்தை கொண்டு வந்து நல்ல மனுஷனா இருந்தா நம்மள்கிட்ட கொடுப்பான். நல்ல மனுஷனா இல்லைன்னா யாருகிட்ட கொடுப்பான்? அப்போ அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா 2ம் வேணும். ஆமா, அதனால ஏன் மேட்ச நம்ம உங்களுக்கும் பாதகம் இல்லாம இவங்களுக்கும் பாதகம் இல்லாம 2 முக்கியம்னு சொல்லிட்டோம்னா எனக்கு பேட்டா கிடைச்சிரும். சரிதானே? சரிதானே? யாருக்கும் வருத்தம் இல்லையே. பாத்தீங்களா மக்களே, உங்களுக்கு கேட்டுப்போம், உங்களுக்கு ஓகேவா? 2 இருந்தா போதுமா? நிறைவான இந்த பட்டிமன்றத்துல முடிவா சொல்லிக்கிறது என்னன்னா, எதுவும் இல்ல, எல்லாருக்கும் மனசாட்சி பிரகாரம் இந்த காசு கொடுத்து இந்த பள்ளிக்கூடத்தை கட்டி இந்த பம்மல்ல இருக்கிற ஸ்ரீ சங்கரா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த இடத்த நமக்காக கொடுத்து, ஆமா அதுக்கு மனசு இருக்கும். பணத்தையும் சம்பாதிங்க, அந்த நல்ல மனசோட மற்றவங்களுக்கு கொடுங்க. ஆமா, லைஃப்ங்கிறது நாமளே சம்பாரிச்சு நாம வச்சுக்கிறது கிடையாது, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது மனசு சம்பாதிக்கிறீங்க. உங்கள் மனசாட்சிக்கு பிரகாரம் நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா அதுக்கு பணம் தேவை. அந்த பணத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்களோட மனசாட்சிக்கு உங்களுக்கு ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ என்னோட வாதம் 2ம் வேணும். ஆமா, 2 வேணும், கண்டிப்பா 2 வேணும், 2 வேணும், 2 வேணும். நிறைவா என்ன சொல்றதுன்னா, எல்லா மக்களுக்கும், ஆமா உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் பொங்கலை அரசாங்கத்துக்கு தகுந்தது மாதிரி அந்தந்த மாசத்துக்கு அந்தந்த தேதிக்கு மாத்திடுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்ப மாத்தினாலும் எப்ப வேணுமாலும் பொங்கல் வரதான் செய்யுது. அந்த பொங்கலுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம்.